ஆத்மா நண்பர்களுக்கு வணக்கங்கள். இது உங்கள் சித்தப்பார்வை யூடியூப் சேனல். உங்களுக்கான முழுமையான ஆன்மீக வழிகாட்டி நான் உங்கள் பிரம்மஸ்ரீ என் பசுபதி. உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவங்களா நீங்க? உங்களுடைய நிறை குறைகள், நீங்க எந்த எண்ணில் பெயர் வைத்தா உங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும், அல்லது இந்த தேதிகளில் பிறந்த உங்க குழந்தைகளுக்கு எந்த எண்ணில் பெயர் வைக்கலாம்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய நிறை குணங்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற எண் என்பதால எதிலும் ஒரு தலைமை பண்பு உங்ககிட்ட இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நட்பா பழகுவீங்க. ஆனால் ஒரு சிலரை மட்டும்தான் நண்பர்களாக ஏற்றுக்குவீங்க. வாழ்க்கையில் வயது ஏற ஏற அனுபவத்தையும் ஆற்றலையும் பெறக்கூடிய அன்பர்கள் நீங்க. எந்த விஷயத்திலும் பின்வாங்க மாட்டீங்க. எல்லாமே வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் இருக்குங்க. அது நட்பாக இருந்தாலும் சரி, விரோதமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மரியாதை தருவீங்க. அதே அளவு உங்களுக்கும் அந்த மரியாதை கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. உங்களுடைய குறைகள்னு பார்த்தீங்கன்னா தற்பெருமைக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அதை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பண வரவு பெருகும். அடுத்ததாக சில நண்பர்கள் தனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தவற விட்டுருவீங்க. ஜாதகம் பலமாக இல்லாதவர்களுக்கு மன வாழ்க்கை சற்று குறைபாடுகளோடு காணப்படுவது இயற்கை. கண்ணாடி பெரும்பாலும் நிறைய பேர் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் குறிப்பாக 10ஆம் தேதி பிறந்தவர்கள் கண்ணாடி போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 40 வயதுக்கு மேலே பிபியை செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய பெயரினிற்கும் விதியினிற்கும் உரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்ட பெயரன் என்ன என்பதை பார்க்கலாம். 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுடைய பிறப்பு எண் 1 என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ நான் விதி எண் 1 சொன்னேன் இல்லைங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், இந்த மூன்றையும் கூட்டி வரக்கூடிய எண் தாங்க உங்களுடைய விதி எண். வருடம்னா நீங்கள் 2025னா 2025 எல்லாத்தையும் சேர்த்து தாங்க கூட்டணும். வெறும் 25 மட்டும் கூட்டக்கூடாது. இப்போ விதி எண்ணை கூட்டுறீங்க, 42 வருதுன்னா 4ம் 2யும் கூட்டுங்க, 6 வரும். இதுதான் உங்கள் விதி எண். இப்படி தாங்க நீங்கள் விதி எண்ணை கண்டுபிடிச்சு குறித்து வச்சுக்கணும். அன்பர்களே, இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களை பெற நமது சித்தப்பார்வை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்போ உங்கள் பிறப்பு எண்ணுக்கும் விதி எண்ணுக்கும் உரிய யோகம் தரக்கூடிய அதிர்ஷ்ட பெயர் வைக்க வேண்டிய எண்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பிறப்பு எண் 1 என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ விதி எண் 1 வந்தால் 1 அல்லது 6ஆம் எண்ணு கூட்டுத்தொகை வரும் மாதிரி நீங்கள் பேர் வைக்கலாம். விதி எண் 2 வந்தால் 6ஆம் எண்ணிலும், விதி எண் 3 வந்தால் 1ஆம் எண்ணிலும், விதி எண் 4 வந்தால் 1 அல்லது 6ஆம் எண்ணிலும், விதி எண் 5 வந்தால் 1 அல்லது 5ஆம் எண்ணிலும், விதி எண் 6 வந்தால் 1 அல்லது 6ஆம் எண்ணிலும், விதி எண் 7 வந்தால் 1 அல்லது 6ஆம் எண்ணிலும், விதி எண் 8 வந்தால் 1 அல்லது 5 அல்லது 6ஆம் எண்ணிலும், விதி எண் 9 வந்தால் 1 அல்லது 6ஆம் எண்ணிலும் நீங்கள் பெயர் வைக்கலாம். இன்னும் ஜாதகத்தை ஆரஞ்சு பேர் வச்சிங்கன்னா கூடுதல் பலன்களை உங்களால் பெற முடியும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. 1ஆம் பிறப்பு எண் கொண்டவர்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்ல போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த இணைய பதிவுகள் வரும்படி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்களின் சித்தப்பார்வை பிரம்மஸ்ரீ என் பசுபதி. நன்றி, வணக்கம்.